வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தக்காளி தொக்கு. இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சோம்னா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை, புரோட்டா, சப்பாத்தி இதுக்கெல்லாம் கூட ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் சேர்த்து சாப்பிடல. அந்த தக்காளி தொக்கை எப்படி செய்யலாங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தக்காளி தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு ஆயிலை நல்லா சூடுபடுத்திக்கலாம். ஆயில் நல்லா சூடானவுடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் ஆனவுடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையை போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு அதில் ஒரு 15 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடலாம் இந்த மாதிரி. அதுக்கு அடுத்ததாக 3 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடலாம். அதுக்கு லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை ஒரு 3-4 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஆனியன் நல்லா ஒரு 3-4 நிமிஷம் அளவுக்கு நல்லா கிளறி விட்டாச்சு. ஆனியன் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, அதாவது ஆனியனுக்கு ஈக்குவலான தக்காளியை கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஆனியன் தக்காளியும் நல்லா வதங்கி ஓரளவுக்கு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இதோட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, இல்லை அப்படின்னா கறி மசாலா, 2ல் ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த சமயத்தில் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். இல்லை அப்படின்னா மசாலாலாம் கருகிரும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கிளறி விடணும். மசாலா கருகாத அளவுக்கு கிளறி விடணும். மசாலா கருகுச்சுன்னா டேஸ்ட்டு மாறி போயிடும். அதனால் மசாலா கருகாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு மசாலா வாசம்லாம் போன பின்னாடி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு அப்பப்போ கிளறி விடணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதித்த உடனே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த தண்ணியோட திக்னஸ் அதிகமாக இருக்கும். நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அதிகமாக போட்டுறக்கூடாது. 1 ஸ்பூன் அளவுக்கு நாம் கடலை மாவை நல்லா தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டலாம். அப்போ தான் அந்த பச்சை மாவோட வாசம் போய் நல்லா ஒரு கமகமான வாசம் வரும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனவுடனே கொத்தமல்லி இலைகளை நல்லா தூவி விட்டு ஒரு கிளறி விட்டுட்டோம்னா நமக்கு அருமையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி செஞ்சோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாதத்துக்கு மட்டுமல்ல, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.